எலெக்ஷன் முடிவுகள் பார்த்து கொஞ்சம் வருத்தமோ? இல்லை, எலெக்ஷன் முடிவுகள் நீங்கள் பொதுவாக தேர்டு கன்சிக்யூட்டிவ் டைம் போட்டியிடும்பொழுது சில இடங்களில் சில ரிவர்சஸ் இருக்கலாம். இந்த தேர்தலில் 400 சொன்னீங்க பாருங்கள், பையன் படிக்கிறத நான் எல்லா பேப்பர்லேயும் சென்டம் வாங்கணும்னு எய்ம் பண்ணி தான் படிப்பான். அதுக்காக நீ 75 மார்க் வாங்கியிருக்க ஃபெயிலாக போயிட்டேன்னு சொல்ல முடியாது. தட் இஸ் ஆல்சோ டிஸ்டிங்ஷன். பிகாஸ் என்டிஏயா வி அப்ரோச்டு பீப்புள். அந்த என்டிஏக்கு பெரும்பான்மை கிடைச்சிருக்கா கிடைக்கலையா? ஆகவே கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருந்துட்டீங்களோ அப்படின்னு? இல்லை, அப்படி இல்லை. நம்ம எல்லாம் எப்படியும் வந்துடும், 400 வந்துடும், அதெல்லாம் நம்ம வேலையே செய்ய வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டாங்களோ? இந்த சும்மா திரவிடியன் ஸ்டாக் மாதிரி அவெல்லாம் நாம் பேசக்கூடாது அன்ரியாலிஸ்டிக்காக. தேர்டு டைம் நிற்கிறோம், நிச்சயமாக நமக்கு பெரும்பான்மை கிடைக்கும். அப்போ 400 இலக்குன்னு சொன்னால் தான் ஒர்க்கர்ஸுக்கு கூட இன்னும் அதிக நம்பிக்கை உற்சாகத்தோட வேலை பார்ப்பாங்க. அது பேக் ஃபயர் ஆயிடுச்சோ அப்படின்னு தான். எப்படியும் வந்துடும், மோடியே சொல்லிட்டாரு, எப்படியும் வந்துட்டோம் இல்லையா? அதாவது பிஜேபி என்டிஏ, ஏன்னா பிஜேபி ஒரு 120 சீட்டு நிற்கலை, கூட்டணி தான் நின்னாங்க. அப்போ பெரும்பான்மை கணக்கு பண்ணும்பொழுது அதையும் சேர்த்து தானே பண்ணணும். வி காட் கம்ஃபர்டபுள் மெஜாரிட்டி 293. அதுக்கப்புறம் வித்தின் பட் பிஜேபி தனியாக மெஜாரிட்டி பெறலையே. கடந்த 2 முறை பெற்றீங்க, இந்த வாட்டி பெறல. நான் இப்போ ஒன்றும் 240 அதாவது நாங்கள் வாங்கின 99 240 விட பெருசுன்னு சில காங்கிரஸ் கணக்கியல் புலிகள் பேசுகிற மாதிரி நான் பேச விரும்பலை. எஸ், தேர் இஸ் ஷார்ட் ஆஃப் மெஜாரிட்டி ஃபார் பிஜேபி. பட் நாங்கள் பிஜேபி மட்டும் 543 நிற்கலை, கூட்டணியாக தான் நின்னோம். அதுக்கு பெரும்பான்மை வந்திருக்கு. அதனால் இன் எவ்வரி ரெஸ்பெக்ட் பிஜேபி என்டிஏ ஒரு பெரும்பான்மையோட ஆட்சி அமைச்சிருக்கு 3வது தடவை. கடந்த 10 வருஷமாக ஒரு தனிப்பெரும் கட்சி, நம்ம ஆட்சி தான், யாரும் கேட்க முடியாது அப்படின்னு இருந்த பிரதமர் மோடிக்கு இப்போ என்னதான் இருந்தாலும் நாயுடுவையும் நிதிஷையும் கேட்டு தான் எல்லாம் செய்ய வேண்டியிருக்கோம் அப்படிங்கிறது செட் ஆகுமா? அதாவது யாரெல்லாம் என்னவெல்லாம் பேசினாங்க அந்த மினிஸ்ட்ரி ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஆந்திராவுக்கு நாயுடு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கேட்பார். ரொம்ப நாளாக கேட்குறார். இப்போ கேட்டாரா? கேட்க மாட்டாரா? அப்போது இப்போ கேட்டாராங்கிறதுக்கு பதில் சொல்லணும். அதே மாதிரி திரு நிதிஷ்குமார் கேட்பார். இவங்க 2 பேரும் முரண்டு பிடிப்பாங்க. இன்னென்ன மினிஸ்ட்ரி எல்லாம் கேட்பாங்க. இப்படியெல்லாம் பட்டியல் போட்ட ஊடகங்கள் நம்ம அறிவாலயத்தினுடைய அன்பர்கள்னு சொல்கிறேன், நான் அடிமைகள்னு சொல்ல விரும்பலை. ஆனால் அதெல்லாம் நடந்ததா? இல்லை. இன்னும் சொல்லப்போனால் இம்பார்ட்டண்ட் மினிஸ்ட்ரிஸ் எங்கெல்லாம் சீனியர் மினிஸ்டர்ஸ் இருந்தாங்களோ அது தே ஆர் கண்டினியூயிங். அதனால் இதோட நாம் ஒன்று மறக்கக்கூடாத விஷயம் என்னன்னு சொன்னால், 2 டேர்ம் 98 ஒரு தரம், 99 ஒரு தரம், வெறும் 180 181 சீட்ஸை வச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி. அது வாஜ்பாய் சார் இருக்கட்டங்கம்மா. அன்றைக்கி கட்சியினுடைய சொல்லுங்க, என்னை பேச விட்டுருங்க. கட்சியினுடைய அகில இந்திய அமைப்பு பொறுப்பாளராக இருந்த அனுபவம் மோடிஜிக்கு இருக்குது. ஏன்னா அட்டல்ஜி பிஎம்மாக இருக்கிறத ஹி வாஸ் ஜென்ரல் செக்ரட்டரி ஆர்கனைசேஷன் ஆல் இண்டியாவில். அதனால் பாரதிய ஜனதா கட்சிக்கும் அனுபவம் இருக்குது. அதனால் எந்த விதமான பிரச்சனையும் என்கவுண்டர் பண்ணாமல் இல்லை சர்க்கார் நடக்கிறது. உங்களுக்கு நரேந்திர மோடி ஆஸ் எ பர்சனும் தெரியுங்கிறதுனால கேட்குறேன். அவர் குஜராத்தில் இருந்த 3-4 டேர்ம்லேயும் சரி, அதுக்கப்புறம் 2 டேர்ம் பிரைம் மினிஸ்டர் இருந்தப்பவும் சரி, தன்னுடைய ஆட்சி தன்னுடைய கட்சி ஈஸியாக அவரோட முடிவுகள் அவர் அமல்படுத்த முடியுங்கிற இதில் தான் இருந்திருக்காரு. அவரால் ஃப்ளெக்சிபிளாக போக முடியும், இந்த சுச்சுவேஷனுக்கு அடாப்ட் பண்ணிக்க முடியும். இந்த உலகத்திலேயே பல நாடுகளோட நல்ல உறவோடு அவர் இந்த 10 ஆண்டு செயல்பட்டுருக்கார். உங்களுக்கு எப்போவுமே சொல்கிறேன், இந்த மீடியாவுக்குன்னு ஒரு மைண்டு செட்டு. நம்ம ப்ரீஃபிக்ஸ்டு நோஷன் மோடிஜினா ரிஜிடாக தான் இருப்பார், ஃப்ளெக்சிபிளாக இருக்க மாட்டார். அப்படியெல்லாம் இல்லை. அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக 23 வருஷமாக நிர்வாகத்தில் இருந்திருக்கார். ஆஸ் சீஃப் மினிஸ்டர், தென் பிரைம் மினிஸ்டர். பல நாடுகளோடு இந்தியா நல்ல உறவு கொண்டு
இருந்திருக்கு. அதனால் இப்போவும் கூட அவரால் ரொம்ப கம்ஃபர்டபுளாக நடத்தின்னு போக முடியும். மோடிக்கு பிறகு யாருன்ற கேள்விகள் இப்போவே ஏன் இப்போவே ஏன் கேட்கணும்? should prepare for the next 5 years. அந்த மாதிரியா ப்ரிப்பரேஷன் இருக்கக்கூடிய ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அதனால தான் கேட்குறேன். இல்லை, அதனால தான் பிஜேபியில் தெர் இஸ் நோ டெர்த் ஆஃப் லீடர்ஷிப். ஒரு டசன் லீடர்ஸ் இருக்காங்க. இப்போ ஆர்எஸ்எஸ் அதை யோசிக்க தோணுச்சு. இப்போ மோகன் பாகவத் பேசுறதெல்லாம் பார்க்கும்போது ஒரு உண்மையான ஆர்எஸ்எஸ் தொண்டன் வந்து அகங்காரம் கொண்டிருக்க மாட்டான் அப்படிங்கிறது, கரெக்ட் தான். எதிர்கட்சிகளை வந்து எதிரியா பார்க்க கூடாது அப்படின்னு அவர் சொல்றதெல்லாம் ஒரு மெசேஜ் பிஜேபிக்கு சொல்றாரு. பார்லிமெண்ட்டில் வந்து இம்மெச்சூர்டு ஸ்கூல் பாய் மாதிரியா லீடர் ஆஃப் தி அப்போசிஷனும் இங்கேருந்து போயிருக்கிற 40 எம்பிக்களும் பிஹேவ் பண்ணது பார்த்துட்டு தானே வரேன். என்ன அப்படி பார்லிமெண்ட்டில் 0 ஹவரில் யூ கே நாட் ரைஸ் எனி அதர் இஷ்யூ. அந்த மாதிரி இருக்கும்பொழுது அதுவும் ஸ்பீக்கரே சொல்கிறார், உங்களுக்கு ஜனாதிபதியுடைய உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்துக்கு இடையில் நாம் வேறு சப்ஜெக்ட் எடுத்துக்க முடியாது. அதனால் 0 ஹவர் முடிஞ்ச உடனேயே வி வில் டேக் அப் தேங்க்ஸ் கிவிங் மோஷன். அதில் நீங்கள் உலகத்தில் வானத்தின் கீழ் இருக்கின்ற எல்லா விஷயத்தையும் பேசலாம். உடனே எந்திரிச்சு இடையில மறித்து ராகுல் காந்தி அவர்கள், இல்லை எனக்கு 2 நிமிஷம். எதுக்கு 2 நிமிஷம்? உங்கள் கட்சிக்கு உள்ள முழு நேரமும் தரேன், முழு நேரமும் நீங்கள் எடுத்துகிட்டு பேசுங்க அப்படின்னு. ஆனால் அப்படி பண்ணலை. ஒரே மைக் ஆஃப் பண்ணிட்டீங்களாமே அவர் பேச. இல்லை, மைக்கு பண்ணலைன்னு சபாநாயகர் சொல்லியிருக்கார். ஆமாம், அதனால் பொய்யெல்லாம் பேசக்கூடாது. மைக் ஆஃப் பண்ணலை, அதுவே தகுதி தொங்குறேன்னா போய் பித்தலாட்டம். ஒரு பாராளுமன்றத்தில் டெக்கோரமோட விவாதிக்க விருப்பப்படாத ஒரு கும்பல் கையில் இன்னைக்கு கொஞ்சம் எண்ணிக்கை கூடியிருக்கோ அப்படின்னு தோணுது. பட் கமிங் பேக் டு மை கொஸ்டின், ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் இடையிலேயே சில கருத்து வேறுபாடுகள் தோன்றி. என்ன கருத்து வேறுபாடு? ஓ, நட்டா சொன்னார் ஆர்எஸ்எஸ் இல்லாமே நாங்கள் ஜெயிப்போன்னு. அதெல்லாம் வந்து அவங்கள பாருங்க, நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். நான் 1964லேருந்து ஆர்எஸ்எஸ் மெம்பர். சரி, மோடிஜி என்னவா இருந்தார்? அவரும் ஆர்எஸ்எஸ் குஜராத்தில் பிராந்த பிரச்சாரக்காக இருந்தார். அதுக்கப்புறம் தான் பிஜேபிக்கு வந்தார். ஸோ அதனால் நத்தாஜி வேணால் பிரச்சாரக்கா இல்லை, ஆனால் சுயம் சேவக்காக இருந்திருக்கார். ஆக ஆர்எஸ்எஸ்ஸுக்கும் பிஜேபிக்கும் வந்து எந்த விதமான மோதலும் இல்லை ஒன்று. ஆகவே அந்த மாதிரி இருக்கிறத யாராவது ஒரு கருத்து தெரிவித்தாலும் கூட அது ஒருவர் இல்லை, மோகன் பாகவத். நான் அதுதான் சொல்கிறேன், கருத்து தெரிவித்தாலும் கூட அந்த கருத்தை நாம் எந்த மாதிரியா சரியாக எடுத்துக்கணுமோ அது தெரிஞ்சு எடுத்துப்போம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் அதுக்கப்புறம் இன்றைக்கி ஆர்எஸ்எஸ் இல்லை ஆர்எஸ்எஸ்ல 4 பேர் அறிக்கை விட, பிஜேபியில் எடுத்து இன்னொரு 4 பேர் விட, அந்த மாதிரி ஏதாவது நடந்ததா? நடக்கலை இல்லை. டோன்ட் வரி. அவர்கள் ஒரு சிலர் கருத்து சொல்லியிருக்காங்க, அதை சரியான விதத்தில் எப்படி நம்ம வந்து எடுத்து செயல்படுத்தணுமோ செயல்படுத்துவோம். இந்த மாதிரி இது மோதரமும் இல்லை. ஆர்எஸ்எஸ்ல ஃப்ரீயாக அவர்களுடைய கருத்தை சொல்லுவாங்க. அதை பாரதிய ஜனதா கட்சி எந்த அளவுக்கு எடுத்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், இல்லை அதுலேருந்து ஏதாவது நாம் ரெக்டிஃபை பண்ண வேண்டியிருக்கா, இல்லை இருக்கா அப்படின்னு பார்த்து செயல்படுவாங்க. அதை பற்றி தந்தி டிவியோ அல்லது அசோகவர்தினி அவர்களோ ரொம்ப கவலைப்பட வேண்டாம். வி வில் டேக் கேர் ஆஃப் அவர் செல்ஸ்.